அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. 3 பல்லு பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவைக்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கோவைக்காய்க்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இப்போ இந்த காய்க்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கோவைக்காய் வறுவலுக்கு லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. சப்ஸ்கிரைப்